தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சேது கூடிய சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேத்தையும் ஓங்கி பலார்னு அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்துறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தன்னோட அப்பா செல்லப்பாண்டிய சேது அடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி அப்பா வைராக்கியமாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜுக்கு ஜெனியும் வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி ஜெனி கிட்ட போய், ஜெனி நீ இன்னைக்கு காலேஜ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே ஜெனி சொல்கிறாங்க, அடச்சி எப்படித்தான் என்கிட்ட வந்து இந்த முகத்தை வச்சுட்டு பேசுறியோ, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? உன் மாமனார் பெரிய அமைச்சராக இருந்தா என் புருஷனை கொள்ளுவாரா? சி உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. எப்படியோ நானும் பார்க்கத்தானே போகிறேன். நீ எப்படி சந்தோஷமா உன் புள்ள குட்டியோட வாழ போறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஜெனி. உடனே தமிழ்ச்செல்வி, ஜெனி ப்ளீஸ் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எது உண்மைங்கிறது நிச்சயமாக கூடிய சீக்கிரமே வெளியில் வரும். அதுக்கப்புறம் எங்கள் மேலே, அதாவது எங்கள் மாமனார் ராஜாங்கத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா நீ உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டிப்பாக அடையாளம் காட்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஜெனி, ஆமாம் இதுக்கு மேலே ஒன்றும் ஓவராக நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் கிளாஸில் கவனிச்சுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்விக்கு திடீர்னு அப்படியே சைடில் வலி ஏற்பட ஆரம்பிக்குது. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, ஐயோ என்னாச்சு தமிழ்ச்செல்வி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர ஆடை எடுத்துக்கிட்டு இருந்த லெக்சரர் பக்கத்தில் வந்து, ஐயோ தமிழ்ச்செல்விக்கு இது பிரசவ வழியாக இருந்தால் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது தான் இவங்கள பெஸ்ட்டு. இமீடியட்டாக டேக் ஹர் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, உடனே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஜெனி உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லு டிரைவரை அப்படின்னு சொல்ல உடனே ஜெனி, ஒன்றும் முடியாது, அவளுக்கு தேவைன்னா நான் ஏன் கொடுக்கணும்? அவள் என் புருஷனையே கொன்னவ, அவள் முகத்தில் முழிக்கிறதே பாவம். அப்படி இருக்கும்போது அவள் உயிரை நான் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் ஆவேசமாக பேச உடனே தமிழ்ச்செல்வி, இல்லை பரவாயில்ல நான் நடந்து வர்றேன், எனக்கு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்குவேன், என்னோட உடம்புல வலி இருந்தாலும் என் மனசில் தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல உடனே அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, என்னோட கார் இருக்குமா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக இமீடியட்டாக எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா இங்கே நம்மளோட மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸர் சொல்ல உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு போன ஜெனி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. உடனே ஜெனியோட அப்பா அம்மா 2 பேருமே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க, என்னம்மா என்ன எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அம்மா கேட்க, அதே சமயம் ஜெனியோட அப்பா, அப்பாடா இத்தனை நாளாக அந்த சக்தி பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி நினச்சி அழுதுகிட்டு இருந்த நம்ம பொண்ணு இன்னைக்கு தான் சந்தோஷமாக சிரிக்கிறா அப்படின்னு தலையை தடவி கொடுத்த மாதிரே, என்னம்மா ஜெனி என்ன எதுக்காக சிரிக்கிற? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு காலேஜுக்கு போனேன், அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே சக்தியை மறந்துட்டு அப்படியே உன்னோட ஞாபகம் எல்லாம் பழையபடி கொஞ்சம் சந்தோஷத்துக்கு திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என் பொண்ணு நீ சிரிக்கிறத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜெனி சொல்கிறாங்க, அப்பா சக்தியை மறக்கிறது என்னாலையா? நிச்சயமா நெவர், முடியவே முடியாது. ஆனால் நான் எதுக்காக சிரிக்கிறேன்னு தெரியுமா? அந்த தமிழ்ச்செல்வி என் புருஷன் சக்தியை கொன்னால அவன் மாமனார், அதுக்கு காரணமே இவ தானே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு இன்னைக்கு பிரசவ வலி வந்து கிளாஸ் ரூம்லையே கீழே உருண்டு புரண்டு வலி தாங்க முடியாமல் அழுதா. அவளுக்கு என்னத்தான் நம்ம காரை கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லி ப்ரொஃபஸர் மேடம் கூட சொன்னாங்க, ஆனால் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே தாமஸ், அப்படியாம்மா? ஆமாம் பின்ன அந்த சக்தியை கொண்டவ அவங்க குடும்பத்தை ஆளுங்க, நீ எதுக்கு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதே சமயம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஜெனியோட அம்மாவுக்கு மனசு, என்ன ஜெனி நீயும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே ஜெனி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா இப்போ நான் மட்டும் பொண்ணாக இருந்துட்டு எல்லாம் கேவலமாக நடந்துக்கலாமான்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறல்ல, அதே மாதிரி தானே அவங்க அம்மா அப்பா அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அவளையும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கணும், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் விளையாடுற தமிழ்ச்செல்வி, உங்கள் மாமனார்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற தாமஸ் நடிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாம்மா ஜெனி ஆமாம் பின்ன
எப்படி இருந்திருக்கும் சக்திக்கு. கதற கதற உயிர் போகும்போது அவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க, உடனே ஜெனி கண்ணில் கண்ணீர் வருது. உடனே அதை தொடச்சி விட்டுட்டு தாமஸ், அழாதம்மா, உனக்கு உங்கள் அப்பா நான் இருக்கேன், உனக்கு என்ன ஆனாலும் நான் பார்த்துக்குவேன், அவங்கள பாரு, சக்தியை கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், அந்த ராஜாங்கம் திரும்பி இந்த ஜென்மத்தில் வெளியில் வரவே முடியாதுமா, நீ கவலைப்படாத கண்ணு, கண் கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற ஜெனியோட அம்மா மேசி, என்னங்க இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க, சே பாவம், அந்த தமிழ்ச்செல்வி இப்போ எப்படி இருக்காளோ, அவள் புருஷன் கூட அவளை அடித்து துரத்திட்டான்னு சொல்லி கேள்விப்பட்ட, உனக்காக உதவ வந்த அந்த பொண்ணு தமிழ்ச்செல்விக்கு இவ்வளவு பாவம், தர்ம சங்கடமான சூழ்நிலை, அதுவும் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு பொண்ணுமே அனுபவிக்க கூடாத நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கா தமிழ்ச்செல்வி. நிச்சயமா இது தொடரவே கூடாது அப்படின்னு தீர்மானமா முடிவெடுத்துக்கிட்ட ஜெனியோட அம்மா மர்சி அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எழுந்திருச்சு, நேரமே டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிருக்குங்க, 2 பேரும் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தன்னோட கையில ஹேண்ட்பேக்கையும் பர்ஸையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. உடனே தாமஸ் கேட்குறாரு, எங்கம்மா மர்சி கிளம்புற, அதுவும் இன்னைக்கு நேரமே சண்டே அதுவுமா அப்படின்னு சொல்ல, உடனே மர்சி சொல்கிறாங்க, இல்லைங்க இல்லை, நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், அதுவும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நேராக அங்கே சொல்லிட்டு கிளம்புற மர்சி அங்கே ராஜாங்கத்து வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறாங்க, தம்பி சேது தம்பி வாங்க ஒரு நிமிஷம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட, உடனே வெளியில் வர்ற ஈஸ்வரி, மோகனா, சித்ரா எல்லாருமே நிற்கும் பொழுது ஈஸ்வரி அவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. இவ அந்த ஜெனியோட அம்மா தானே, இவ எதுக்கு நம்ம சேதுவை சத்தம் போடுறா அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதே சமயம் சேது கீழே வர ஆக்ரோஷமா அவங்க கிட்ட திட்ட போறாரு, என்னங்க உங்கள் பிள்ளைக்கு வேண்டி உதவ போன எங்கள் அப்பா எந்த நிலைமையில இருக்காரு, இன்னும் உயிரோடு இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரான்னு சொல்லி ஏதாவது செய்தி கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு போய்க்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே மோகனா சொல்கிறாங்க, தம்பி சேது கொஞ்சம் அமைதியாக இருப்பா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்கங்கிறத முழுசாக கேட்போம் அப்படின்னு சொல்ல, உடனே தம்பி என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, உங்கள் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் என் பொண்ணும் அவங்க லவ் பண்ண சக்தியும் எங்கள் வீட்டுக்காரர் கொலை பண்ணது தான், வேற எந்த தப்புமே கிடையாது, தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை, இத்தனை நாளாக என் புருஷன் எங்கே ஜெயிலுக்கு போயிடுவாரோன்னு சொல்லி நான் காப்பாற்றி வச்சுருந்தேன், ஆனால் இந்த ரகசியத்தை இனிமேலும் நான் காப்பாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு பாவமும் அறியாமல் உயிராக இருக்கிற தமிழ்ச்செல்வி அனுபவிக்கிற கொடுமைங்களை என்னால் கண்டிப்பாக இதுக்கும் மேலே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது தம்பி, அதே போல தான் என் பொண்ணு பாவம் அவங்க அப்பாவை ரொம்பவுமே நிரபராதின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, உண்மையிலேயே சக்தியை கொண்டது அவர்தான்னு தெரியாமல் அவர் கூட சேர்ந்து தமிழ்ச்செல்வியையும் உங்கள் அப்பா ராஜாங்கத்தையும் பழி வாங்கணுங்கிற வெறி அவளுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு, தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படணும், நிரபராதிங்க தண்டிக்கப்படக்கூடாது, அதனால தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே மர்சி உடனே அங்கே நிற்கிற சேது, என்னங்க சொல்கிறீங்க, அப்படின்னா இந்த உண்மையை நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறேன் தம்பி, கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சேது கீழேயே உட்காந்துட்டு கதறாரு, ஐயோ தமிழ்ச்செல்வி உன்னை தப்பாக நான் புரிஞ்சுட்டேனே, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு. உடனே அப்பத்தாவும், டே சேது போய் முதல்ல தமிழை கூட்டிட்டு வாடா அப்படிங்கிறாங்க.